பன்னீர் பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, ஆலு பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் பரோட்டா கூட சாப்பிட்ருப்பீங்க. ஸ்வீட் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து 1 கப்பு அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கப்பு தான். இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன் 1 கப் மாவு. கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மைதா மாவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வேணும் மைதா மாவில் பண்ணுன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவில் கூட பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நம்ம சமையல் எண்ணெய் தான். எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவராக இருந்தாலும் சரி, சன்லேண்டாக இருந்தாலும் சரி. சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டால் தான் நமக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா இந்த எண்ணெயை வந்து நல்லா மாவில் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவும் எண்ணெயும் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிடிச்சா பிடி விழுவணும். அந்த அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெயும் உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக. எவ்வளோ நேரம் ஆனாலும் அது சாஃப்டாகவே இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான். நல்லா அது பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஊறட்டும். இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் டைட்டாகவே தான் இருக்கணும். ரொம்ப லூஸாக போல் பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு இருக்கட்டும். நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதை மூடி போட்டு மூடிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்றது. அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து சப்பாத்தி தட்டுறதுக்கோசரம் கொஞ்சோண்டு கோதுமை மாவையே நான் தட்டில் கொட்டியிருக்கேன். அதுவே அந்த மாவில் நான் எடுத்து தொட்டுட்டு நான் அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுக்குவேன். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. மறுபடியும் நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு சப்பாத்தி மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சப்பாத்தி அளவுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன். இதை வந்து லைட்டாக ஓரம் மட்டும் நமக்கு அப்படியே லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. இது அப்படின்னு இல்லை கையாலேயே கூட நீங்கள் கிண்ணம் மாதிரி செஞ்சாலும் கூட செஞ்சுக்கலாம். இதில் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூனு நான் சுகர் போட்டுக்கிறேன். இதில் சுகர் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவும் போடலை. இதை அப்படியே மடித்து விட்டு அந்த சுகர் உள்ளே போகிற வரைக்கும் நம்ம அப்படியே மடித்து விட்டு மேலே இந்த மாதிரி கூப்பு மாதிரி வரும், கொழுக்கட்டைக்கு வைக்கிற கூப்பு மாதிரி. அதை அப்படியே நம்ம மேல் மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடலாம். மறுபடியும் நான் மாவில் தொட்டுட்டு தான் நான் போடுறேன். மாவு வந்து நம்ம கையால் எடுத்து போட்டோம் அப்படின்னா அங்கங்கேயும் திட்டாக இருக்கும். மாவில் தொட்டோம்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே மாவு ஒட்டிக்கும். அதனால தான் நான் மாவில் வந்து எப்போயுமே ஒட்டிட்டு தான் போடுவேன், கையால் போட மாட்டேன் மாவு. இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுடுங்க. நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுல இது வந்து நம்ம இந்த பரோட்டா போடுறதுக்குள்ளே இன்னொரு பரோட்டா கூட நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ தவா நல்லா காஞ்சிருக்குது. தோசை தவா வந்து நல்லா காஞ்சிருக்கு. அதில் வந்து நான் இப்போ இந்த பரோட்டாவை போட்டேன். பரோட்டா போட்டதுமே நீங்கள் எண்ணெயோ நெய்யோ இல்லை பட்டரோ இதெல்லாம் ஊற்றிடாதீங்க. பரோட்டாவை திருப்பி போட்டுட்டு தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலும் நெய் ஊற்றினாலும், இல்லை உங்களுக்கு பட்டர் கிடச்சிதுன்னா பட்டரும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் தான் விட்டுருக்குறேன். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டா போடும்போது நம்ம எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. திருப்பி போட்டுட்டு தான் எண்ணெய் விட்டுக்கணும். உங்களுக்கு எண்ணெய் வேணும் விருப்பம்னா எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் கூட விட்டுக்கலாம். மெயினாக வந்து இதுக்கு பட்டர் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து நெய் போட்டிருக்கேன். நல்லா உப்பலாக வரும் நமக்கு. பாருங்கள் நல்லா உப்பி வரும். நம்ம ஆலு பரோட்டா பண்ணுற மாதிரியே நல்லா உப்பி வரும். ஆலு பரோட்டா, சிக்கன் பரோட்டா, பன்னீர் பரோட்டாலாம் பண்ணுற மாதிரியே நல்லா உப்பலாக வரும். இப்போ இன்னொன்றையும் நான் போட்டு காட்டுறேன். இன்னொன்று நான் தேய்ச்சிட்டேன். அதே போலயே சுகர் வச்சு தான் நான் தேய்ச்சிருக்கேன் இதுவும். இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக அந்த பரோட்டாவில் சூடு ஏறினதுமே திருப்பி போட்டுருங்க. நம்ம திருப்பி போட்டுக்கணும், இல்லைனாக்கா ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடிக்கடி நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கணும். அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அடி சைடு வந்து ரொம்ப கண்ணங்கரேர்னு ஆகிடும், அது சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வந்து நம்ம சுகர் தான் வச்சுருக்கோம்,
அதனால் வந்து நம்ம டக்கு டக்குன்னு நம்ம திருப்பி போடணும். அமுத்தி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நல்லா வந்து இந்த மாதிரி உப்பலாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே தன்னால் உப்பி எலும்பி வரும். ரொம்பையும் கறியிடக்கூடாது, ரொம்பையும் ரப்பாகிடுற மாதிரி ஆகிடக்கூடாது. பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சுட சுட இருக்குது. சுகர் இருக்கிறதுனால டக்குன்னு பிக்க முடியல. பாருங்கள், அப்படியே லேயராக அப்படியே வந்துடும். அப்படியே கவர் மாதிரி வரும். இன்னும் இது மைதா மாவில் செஞ்சால் இன்னும் கூடவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு தான் நமக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் கோதுமை மாவு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.